ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலை. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்னன்னு தெரியும், காலையில் 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் இருக்கிறது. சாயங்காலம் 6:45 மணி அளவில் நம்முடைய பைபிள் ஸ்டடி நடக்க இருக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். இவைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது என்று எனக்கு அடிக்கடி பலர் சொல்கிறார்கள். பைபிள் ஸ்டடியெல்லாம் குறித்து அவர்கள் அடிக்கடி சொல்கிறார்கள். இதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகையினால் இவைகளை தவற விடாமல் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த காலை வேளையில நேற்று வாசித்த பகுதியினுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 14ஆம் வசனம், அதாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்னவென்று கேட்டால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நேற்று உப்பை குறித்து நான் சொன்னேன், இன்றைக்கு வெளிச்சத்தை குறித்து சொல்கிறேன். உப்பு எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதோ அதே போலவே வெளிச்சமும் எல்லாருக்கும் பிரயோஜனமானது. வெளிச்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆகையினால்தான் கர்த்தர் இரவும் பகலும் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இரவிலே நாம் நித்திரையாக இருக்கிறோம், வந்து செய்ய முடியாத அமைதலாக இருக்கிறார்கள். பகலிலே நடக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் பகலிலே செய்வார்கள், கிரியை செய்கிறவர்கள் பகலிலே கிரியை செய்வார்கள். அவர்களுக்கென்று அது குறித்தான கிருபைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். நாம் பகலுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அந்த உலகத்துக்கு வெளிச்சம் மாத்திரமல்ல, மலையின் மேல் வைக்கப்பட்டதான ஒரு வெளிச்சம். விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே ஒரு கூடை போட்டு மறைச்சி வைக்க மாட்டாங்க. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. விளக்கை கொளுத்துனா எங்கே வைப்போம்? சாதாரணமாக வீட்டில் விளக்குன்று எலக்ட்ரிக் லைட் வந்த பிறகு வேறு விஷயம். நம்மெல்லாம் விளக்குகள் இல்லாதிருந்த காலத்தில் விளக்கு கொளுத்தி ஒரு உயரமான இடத்துல வைப்போம். ஏனென்று கேட்டால் அந்த அறை முழுவதும் வெளிச்சம் உண்டாகும். இங்கே சொல்லியிருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் மலையின் மேல் இருந்தால் அது மறைந்திருக்கவே முடியாது. சூரியனை யாராலும் மறைச்சி வைக்க முடியுமா? சந்திரனை மறைச்சி வைக்க முடியுமா? உயரத்தில் போகிறது வெளிச்சங்கள். மாத்திரமல்ல, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் வைப்பில் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொன்னார், இவ்விதமாய் இந்த வெளிச்சம் என்கிறது கர்த்தர் தம்முடைய வசனத்தில் சொல்லும்போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ நம்முடைய நற்கிரியைகள் தான் நம்முடைய வெளிச்சம். நம் ஜனங்களை நேசிக்கிறோம், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஜனங்கள் பேரில் அன்பு பாராட்டுகிறோம், ஜனங்களுக்கு ஒத்தாசை செய்கிறோம். இப்படிப்பட்ட நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன் பிரகாசிக்க கடவுது. அப்போ இந்த வெளிச்சம்லாம் ஜனங்களுக்கு முன்னாக நம்முடைய நற்கிரிகள், கிறிஸ்து இயேசுவில் நாம் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையின் அனுபவங்களினுடைய நற்கிரிகள் மனுஷர்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதை பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறது? உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் இருட்டில் நடக்கிறவர்கள் அல்ல, இருட்டின் பிள்ளைகளும் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் வெளிச்சமுமாய் இருக்கிறவர்கள். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில நம்ம உண்மை வெளிச்சங்களாய், மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய், வீட்டிலே விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய், எல்லாரும் காணத்தக்கதான வாழ்க்கை உடையவர்களாய், பிரகாசம் உடையவர்களாய் காண இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. மாலை நடக்கிற பைபிள் ஸ்டடியை மறந்துடாதீங்க, காலையில் நடக்கிற உபவாச ஜெபத்தையும் மறந்துடாதீங்க. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளின் வழியாய் நாங்கள் நடந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க என் தேவனீர் ஒத்தாசை பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடியாலும் நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் உள்ள அத்தனை மக்களும், இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை மக்களும் கர்த்தாவே, அவர்கள் அந்தகாரங்களாய் அல்ல, வெளிச்சங்களாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், உம்முடைய நாமத்திற்கு மகிமையுடையவர்களாய், உயரத்தில் வைக்கப்பட்ட விளக்குகளாய் காணப்பட சகாயம் பண்ணும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய், விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய், மற்றவர்களுக்கு பிரகாசம் கொடுக்கக்கூடியவர்களாய், பிரயோஜனமுள்ளவர்களாய் காணப்பட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.